இந்த வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் மகாபாரதத்தை எழுதினதாக வரலாறு இருக்குது. அப்போ மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுத ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எதுவுமே எழுத்தாணி இல்லை. உடனே விநாயக பெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய தந்தத்தை ஒடித்து எழுத ஆரம்பிச்சாராம். 4 விதமான யுகங்கள், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம். மொத்தம் எத்தனை யுகங்கள்? 4 யுகம். இந்த கிரேதா யுகத்துல யார் இருந்தாங்க தெரியுமா? ஞானிகளும் சித்தர்களும் நிறைந்த அந்த காலம். திரேதா யுகத்துல அருள் சிந்தனையெல்லாம் குறைஞ்சி 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 பொருள் சிந்தனை கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அடுத்து 3வது யுகம் என்ன சொன்னேன்? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம்ட்டு சொன்னேன். துவாபார யுகத்துல பொருள் சிந்தனையை விட தாண்டி இந்த பெண் ஆசை அதிகமாயிருச்சு. கலியுகத்தில் சொல்லவே வேண்டாம். இப்போ நம்ம இருக்கிறோம்ல, மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை எல்லாம் கலந்து குப்பா மாதிரி இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட கலியுகத்தில் நம்ம இருக்கோம். இந்த கலியுகத்தில் நம்ம எப்படி கடவுளை போய் ஈஸியாக சென்றடையலாம்?